எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அதிகமாக சிந்திப்பது நல்லதல்ல. ஒரு ஆத்மா எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்பாரு. ராஜயோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறாரு. அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா சில கேள்விகளை கேட்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் தேவையில்லாம அதிகமா சிந்திக்கிறாரோ, நிறைய டைம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது, நமக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி தேவையில்லாம அதிகமா சிந்திக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அப்படி சில விஷயங்கள் நான் சொல்றேன். இது கேட்கவே கூடாதுன்னு சொல்லல, இது தேவைதானா அப்படின்னு தெரியல. அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது யஜ்ஞத்தில் எப்படின்னா, ஆரம்பத்தில் பாபா 1936 வந்தார் இல்லையா, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க ஒரு 14 வருஷம் வனவாசம் மாதிரி ஒரு இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இறைவனே நினைவு பண்றது. வெறும் நினைவு நினைவு நினைவு, இதுதான். அங்கேயே பாபா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. பிரம்ம சரீரத்தில் இவங்க கேட்டுப்பாங்க, அங்கேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராஜயோகத்தோட வளர்ச்சியை நடந்தது. அப்படின்னா 16 வருஷத்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊருக்கு அமிச்சு அங்கிருந்து இந்த ராஜயோகத்தை சென்டர்ஸ்லாம் வளர்த்தாங்க. அப்ப இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னன்னா, 14 வருஷம் ரூம்குள்ளேயே இருந்தாங்களா? ஒரு 300-400 குழந்தைகள் இருக்கேன்னாங்களே, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்களா? இவர் ஏதோ சச்சங்க நடத்துறாருன்றதுனால அப்படியே அமிச்சுன்னு விட்டுருவாங்களா? இவங்களுக்கு மேலே வெயிலே பட்டிருக்காதா? இவங்க இடப்பட்ட காலகட்டத்தில் அவங்க சொந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களா? இவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு, அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா சண்டை போட்டு குழந்தைங்களை கூட்டின்னு போயிருக்க மாட்டாங்களா? பயங்கர கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் சந்திக்கும் போது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க 2 பேருமே. பொதுவாக அண்ணா யூனிவர்சிட்டி எப்படின்னா, இப்போ 100 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா, 90லேருந்து 95% மக்கள் சென்னைக்காரங்க கிடையாது. இது 2மே சென்னையில் தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் காலேஜஸ் ஒன்று அடையாரில் இருக்குது, ஒன்று குரோம்பேட்டில் இருக்குது. அடையாருக்குள்ளேயே 3 காலேஜ் இருக்குது. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏசி டெக்னு ஒன்று இருக்குது. அடுத்தது காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு 3 இருக்குது அந்த கேம்பஸ்லேயே. குரோம்பேட்லேருந்து எம்ஐடின்னு ஒன்று இருக்குது. என் பெரியவ ஏசி டெக்கில் படிக்கிறா, சின்னவ எம்ஐடியில் படிக்கிறா. அப்போது 90-95% மக்கள் எங்கேருந்து வராங்க? தமிழ்நாட்டிலேருந்து வேறு பார்ட்லேருந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க வெளியில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? 4 வருஷம் நான் அண்ணா யூனிவர்சிட்டியிலே படித்தேன், சென்னையில் போய் படித்தேன் அப்படின்னுவாங்க. அப்போ ஹாஸ்டல் கிளாஸு ஹாஸ்டல் இப்படி தான் இருந்திருப்பாங்களா எல்லா வருஷமும்? 4 வருஷம் இப்படி தான் இருப்பாங்களா? வெக்கேஷன் ஒன்று வரும், அப்போ அவங்க வீட்டுக்கு போவாங்கல்ல. இந்த பொங்கல் 4 நாள் லீவ் வந்தோன்னா இவங்க ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு நாள் பின்னாடி லீவ் எடுத்துட்டு 5 நாள் 6 நாள் கிளம்பிடுவாங்க. அது எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கிற அந்த லீவு தவிர இடையில சான்ஸ் கிடைச்சதுன்னா கிளம்பி போயிட்டு தான் வராங்க. சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? வெளியே 4 வருஷம் தபஸ் இருந்த மாதிரி சென்னையில் உட்காந்து படித்தோம், ஹாஸ்டல் உண்டு, கிளாஸ் உண்டு ஹாஸ்டல், இப்படி தான் சொல்லுவோம். அங்கேயும் அப்படி தான் நடந்துருவோம். இந்த 14 வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு போவாங்களா இருக்கும் இல்லையா? ஒரு 2 நாளுக்கு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இங்கே இந்த குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நிறைய பேரோட பார்வை என்னென்னா, இந்த பிரம்ம பாபா நல்ல வசதியானவர், 30-40 கோடி கையில் வச்சுருந்தாரு. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல நல்ல உடைகளை வாங்கி கொடுக்கறது, தங்கம், குழந்தைங்களுக்கு நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. இது சொந்த பேத்தி, ஏன்னா அந்த வயசு தான் இருக்குது அவங்களுக்கெல்லாம். அவங்கள அழகு பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு. உடனே மக்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த 300 குழந்தைங்களும் என்ன சொல்கிறது, அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லாத குடும்பத்துலேருந்து வந்தால் அப்படி கிடையாது. இவரோட பெரிய பணக்காரங்க வீட்டில் இருக்கவங்கலாம் பசங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவர் சத்சங் நடத்துகிறார், ஒரு நல்ல ஒரு 2 சொசைட்டி நல்ல பேர் இருக்கிறதுனால நம்ம குழந்தைய அங்கே போயிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போது அந்த சத்சங்க வந்த குழந்தைங்கள்லாம் அடுத்த வேலைக்கு வழி இல்லை அப்படிப்பட்டவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா தப்பு. நல்ல வசதியானவங்க இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த சிஸ்டம் இருக்கு, 14 வருஷம் இருந்திருக்காங்க. இருந்துட்டு வெளியே வந்த உடனே சில பேர் சிஸ்டம் விட்டே போயிட்டாங்க. அதில் பிரம்மபாபோட பையன் திருமணம்லாம் பண்ணிக்கிட்டாரு, குடும்ப வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாரு. டைம் கிடைக்கும்போது வந்து போனார். அது பார்க்கறதுக்கு இவரை மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருப்பார். ஆனால் ஒரு மகள் திருமணமே பண்ணிக்காம இருந்திருக்கிறாங்க. உடனே எப்படி முடிவு பண்ணிட்டு முடியுமா? பிரம்மபாபாவை டச் பண்ண பரமாத்மாவால் அவங்க பையனை டச் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல முடியுமா?
இவரை ஈர்த்த மாதிரி ஒரு பையனை ஈர்க்க முடியல அப்படி சொல்ல முடியுமா? ஒருத்தரோட கர்ம கணக்கு வேற வேற மாதிரி. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப ஆழமா போயிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும். 14 வருஷம் இருந்தால் இருக்கும். அந்த இடையில வந்து குழந்தைங்க போயிட்டு தான் வந்திருப்பாங்க. வெயிலே பார்த்துருக்க மாட்டாங்க. இது கரெக்டான வார்த்தையே கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. என் பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாட்டி என் சின்ன பொண்ணுங்க நான் ட்ரிப்ஸே ஏற்றினேன். அதோட நிலைமை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துச்சு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விட்டமின் டியோட இது எப்போ கிடைக்கும்னா, இப்போ வெயிலில் இருக்கும்போது சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி தான் அந்த விட்டமின் டி கிடைக்கும். ஏன் என் பொண்ணுக்கு விட்டமின் டி ப்ராப்ளம் வந்தது? ஏன் வந்ததுன்னா, அவளை வந்து காலங்காத்தால ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போது நான் பைக்கில் கொண்டு தான் விட்றேன். ஒரு நிமிஷம் போதும் எனக்கு பைக்கில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ளேயே தானே இருப்பாள், கிளாஸ் ரூம்குள்ளே தானே இருப்பாள். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வருவாள். சாயந்தரம் 5 மணிக்கு மேலேனாவே சூரிய அஸ்தமனம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்பவும் பைக்கு பிடிச்சி ஒரு மினிட்ல வீட்டுக்கு வந்துடுவா. ஸோ ஒன்று என் வீட்டுக்குள்ளே இருப்பா, இல்லை கிளாஸ் ரூமுக்குள்ளே இருப்பா. வெயில் படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுதான் ப்ராப்ளம். அப்போது அங்கே அந்த சத்சங்கில் 14 வருஷம் இருந்தானே வெளியே உலகத்தில் வரமாட்டாங்க, வெயில் படாது, சூரியனை பார்க்க மாட்டாங்க. ஸோ இது அதீதமான கற்பனை, தேவையில்லாமல் சிந்திக்கிறது. இந்த மாதிரி அதிகமான சிந்தனைகள் வர்றது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அப்புறம் அவர் கேட்குறாரு, 7 days கோர்ஸ் முடிகிறாங்க, ஆனால் மதுபன் போகிறதுக்கு மட்டும் 1 வருஷம் ஆகணும்னு சொல்கிறாங்களே, ஏன் எதுக்கு? 7 days கோர்ஸ் முடிச்சா எல்லாரும் பிகே ஆகிடுறாங்கல்ல, ராஜயோகி ஆகிடுறாங்கல்ல, பரமாத்மா ஏற்றுக்கிறாருல. இவங்களுக்கு பரமாத்மா திரேதாயுகத்தோட கடைசி பிறகு டிக்கெட்டே கொடுத்துட்றாரு. ஆனால் இவங்க மதுபனுக்கு மட்டும் அளவே பண்ண மாட்டாங்க. ஆமாங்க, அது தேவைதாங்க. அந்த சிஸ்டம் இருக்கணும், அந்த சிஸ்டம் தான் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் அமிர்த வேளையிலேருந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு பண்ணணும், வாணி படிக்கணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், சேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு அது கொஞ்ச நாள் பண்ணாதான், ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மதுபன் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அனுபவங்கள் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்னு அதுக்கு நானே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் போகும்போது இனி ஒரு சகோதரர் வந்திருந்தார். எங்கள் சென்டர் சார்பாக தான் வந்தார். நான் அவர் எங்கேயுமே பார்த்தது இல்லை, கிளாஸ்லலாம் பார்த்தது கிடையாது. அவர் ஏன் வராருன்னா டொனேஷன் கொடுக்குறாரு. நம்மளால் டொனேஷன்லாம் கொடுக்க முடியல, அவர் கொடுக்குறாரு 5000 10,000 கொடுக்குறாரு. அதனால ஸ்பெஷலாக வர்றாரு, எங்கள் டைரெக்டாக பாபா வீட்டுக்கே வர்றாரு. அங்கே நான் பாப்பாவை நினைவு பண்ணுறேன். அவர் பார்த்துட்டு என்ன பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். மெடிடேஷன் பண்ணுறேன். இது இந்த லைட்டை முறைச்சி பார்க்குறது மெடிடேஷனான்னு கேட்டார் அவர். அதான் உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும், நான் இறைவனை தான் கனெக்ட் பண்ணுறேன், நான் அந்த லைட்டை பார்த்தா கூட நான் அந்த சாந்தி தாமத்தில் இருக்க இறைவனை தான் எனக்கு இல்லை, நீங்கள் லைட்டை முறைச்சி பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்போ வருங்க, ராஜயோகம்னா என்ன, மன்மனா பவனா என்ன, நினைவுனா என்னன்னே தெரியாதவர் மதுபனில் பாபா வீட்டுக்கே வந்திருக்காரு. ஏன் வராரு? துட்டு தராரு, வராரு. அப்போ அதனால பிரயோஜனம் கிடையாதுன்ற. நான் மதுபனிக்கே வந்து பரமாத்மா மீட்டும் அட்டன் பண்ணிட்டு அது என்ன ராஜயோகனா என்ன, மன்மனா பவனா என்னன்னே தெரியாத வரேன், எப்படி துட்டு கொடுத்தனாலும் வந்தாங்க. அதான் பாப்பா சொல்றாரு, நீங்க இங்க யாரை கூப்பிட்டு வரும்போது விஷயம் தெரியாம கூப்பிட்டு வர்ற சகோதரிக்கு பாவம் வரும்னு பரமாத்மா சொல்றோட காரணம் அதுதான். இவங்களுக்கு பொழப்பு ஓடணும்ல. நான் எல்லா சகோதரியும் தப்பா சொல்லலை, ஆனா இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே போக்கு வரும், வேலைக்கிழமை போக்கு வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க, உங்கள் வீட்டுக்கே வந்து வாணி பிடிப்பாங்க காசு கொடுக்குறவங்களுக்கு. நல்ல சகோதரின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த டைம் சென்டர் போனாலும் சரி, ஒரு நைட் 11 மணிக்கு காலம்பரை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது காலம்பரை கிளாஸ்லாம் முடிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி வாணி படிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்களேன், ஃபுல்லாக படித்து சொல்கிற சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நமக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு 20 நிமிஷம் வாணி எடுத்து ஃபுல்லாக படித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படிப்பட்ட சகோதரி எனக்கு தெரியும். இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. சரி, நான் ட்ராமாவில் வந்து நம்ம இவங்கள பார்த்து அவங்கள பார்த்துலாம் வந்து உடனே ராஜயோகத்தை முடிவு பண்ணக்கூடாது. எல்லா டைப் ஆளுங்களும் இங்கே இருப்பாங்க, அதையும் கடந்து நம்ம பார்க்க தெரியணும். ஓகேவா? இதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, 1 வருஷம் டைம் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ சொல்கிற மாதிரி நான் போயே ஆகணும், எனக்கு தெரிஞ்ச உடனே போனால் நீங்கள் விஐபி மீட்டுன்னு ஒன்று இருக்குது. அது பாபா வர்ற டைம் இல்லை, ஜூன் மாதம் மாதிரி நடத்துவாங்க, மே ஜூன்னு நடத்துவாங்க. நீங்கள் போகலாம், ஏதாவது சென்டர் சார்பாக போயிட்டு வந்துடலாம். அங்கே வந்து நீங்கள் வந்து பிகேவா நான் பிகேவா அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. டிக்கெட் போட்டு சிஸ்டரும் வருவாங்க, சில பிரதர்ஸ் வருவாங்க, கூட்டின்னு போயிடுவாங்க, போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம். அங்கே உங்களுக்கு 7 days கோர்ஸ் எடுப்பாங்க, இது நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் மதுவன் போகிறீங்கன்னு சரி, எந்த டைம் போனாலும் சரி, பாபா மீட் டைமில் போனாலும் சரி, இந்த அட்வான்ஸ் இந்த மாதிரி சாரி இந்த விஐபி மீட்டில் போனாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுத்துலேயும் பரமாத்மா வரல 2017 அப்புறம். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, அனுபவங்கள் கிடைக்குது.
போனீங்களா உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எப்படி நம்ம 2 வீலர் 4 வீலர் சர்வீஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த கார் நல்லா ஓடுதோ நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஃபோனு வெளி உலகத்தோட வெளியிலேருந்து கட் பண்ணிடுறோம்ல, ஒரு வாரம் 10 நாள் தள்ளும்போது நம்ம ஆத்மா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது. அந்த சார்ஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் திருப்பி போய் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது நடக்குது இல்லை, மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் பரமாத்மா ஒன்றும் வர்றது கிடையாது. ஸோ விஐபி மீட்டு போனாலும் சரி. அதனால தான் இப்போ வந்து பெருசாக வந்து ஒரு 1 இயர் கணக்கெல்லாம் இவங்க பார்க்குற மாதிரி தெரில, ஸ்ட்ரிக்டெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை யாராவது. ஆனால் இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. எப்போவுமே வருஷம் வருஷம் போயிட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த வாட்டி நீங்கள் நிறுத்திக்கோங்க, போகாத அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது போய் பார்த்துட்டு வரட்டோம்ல அப்படின்னு நினச்சி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆத்மா கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, சில கேள்வி ஜென்யூனான கேள்வி தான், சில கேள்வி தேவையே இல்லையோ, சும்மா அதிகமாக சிந்திக்கிறாரோ. அதே மாதிரி இந்த புஷ்பக விமானம் அது எப்படி தானாக பறந்துருமா? பறக்காது. எப்படி பறக்கும்? அதுக்கு ஒரு ஃபியூல் வேணும்ல. எங்கே தெரியுமா நமக்கு கெட்ட பேர் வருது? இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியகுதில் உங்களுக்கு புஷ்பக விமானம் இருக்கும். எப்படி ராவணன் சீதையை கடத்தும் போது ஒரு இதில் வாகனத்தில் போனார், அதுதான் புஷ்பக விமானம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ராஜயோகத்தில் பரமாத்மா சொன்னது உண்மைதான். ஆனால் அது வந்து தானாகவே பறக்கும்னு சொல்லும்போது தான் வெளி உலக மக்கள் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம தான் 4 பேர் உள்ளே வர கதவை மூடிடுறோம். எப்படி? அபத்தமாக பேசி. அதாவது அந்த வண்டி ஃபியூவல்லாம் ஓடும். அந்த ஃபியூல் என்னன்னு நமக்கு தெரியாது. சோலாராக இருக்கலாம், ஒயிட் பெட்ரோலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி அதில் ஹைட்ரஜனில் ஓடலாம், தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபியூல் இருக்குது. பரமாத்மா அங்கே சொல்கிற 2 வகையான பழங்கள் இருக்கும். ஒன்று அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம், ஒன்று வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம். மக்கள் நினைக்க எங்கள் கிளாஸ் எடுக்கிறவங்களும் சொல்லலாம், கிளாஸை கொண்டு வச்சு அப்படியே பழத்தில் வந்து ஜூஸ் கொட்டுமா? இப்படிலாம் கொட்டாது. நீங்கள் எப்படி இங்கே பண்ணுறீங்க, கட் பண்ணி பழத்தை கட் பண்ணி பிழிஞ்சு ஜூஸ் அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ நம்ம அதீதமான கற்பனைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அப்புறம் ரொம்ப அதிகமான கேள்வி இல்லை, கேள்வி மேலே கேள்வி. எனக்கு அது தெரியணும். பரவாயில்ல, நான் நிறைய கேள்வி கேட்டதுனால தான் இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் மாட்டு கருத்தெல்லாம் கிடையாது. தம்பி சிந்திக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சில சிந்தனைகள் வந்து ரொம்ப டீப்பாக, அதாவது கற்பனைக்கெல்லாம் இந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த 14 வருஷத்தில் வெயிலே பார்த்துருக்க மாட்டாங்களா, 14 வருஷத்தில் அவங்க வீட்டுக்கே போயிருக்க மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா தேடி வந்திருக்க மாட்டாங்களா, சண்டை போட்டிருக்க மாட்டாங்களா, இந்த ஆள் இழுத்து மூட சொல்லியிருக்க மாட்டாங்களா, எப்படி எங்கள் குழந்தைங்களை கூட்டு வந்து உட்கார வச்சுன்னு இந்த யோகா பண்ணுறன்ற பேரில் 14 வருஷம் அடைச்சி வச்சுருப்பீங்க, இப்படி கேட்டிருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். எல்லா அப்பா அம்மாவும் தெரிஞ்சுதான் இவரை பற்றி, இவரோட பிரம்மபாபாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ வல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. யாருக்கு இந்த மாதிரி சந்தேகம் யாருக்கா 1 2 பேருக்கு வரும், கூட்டின்னு போயிட்டுருப்பாங்க அந்த குழந்தைங்களெல்லாம். அதுவும் நடந்திருக்கும். நம்ம எப்பவுமே லார்ஜர் கூட்டு தான் பார்க்குறோம். ஓகே, இவ்வளோ மாதிரி ஒரு பாருங்களேன், நம்மளால ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட முடியல இந்த கலிகாலத்தில். அவர் 300 குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு பார்த்துருக்காருல்ல, எத்தனை வருஷம் பார்த்துருக்காரு? ஏன் நம்பர் 1 RR புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி விடை கிடைக்கலன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. அது கிடைக்கும்போது கிடைக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரமாத்மா வானிலை சொல்றாரு, சூரியனையும் கடந்து சந்திரனையும் கடந்து என்னை வந்து அடைகிறீர்கள் அப்படின்னு. நம்ம நினைவு பண்ணும்போது சந்திரனை கடந்து சூரியனை கடந்து சூட்சுமவாதனத்தை கடந்து தான் சாந்திதத்துக்கே போகிறோம். என்ன பரமாத்மா ரிவர்ஸில் சொல்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். பரமாத்மா சொல்ல ஒரு கல்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் முடிச்சு தான் சங்கமத்தில் நம்ம கிட்ட வந்து பரமாத்மா கிட்ட வந்து சேர்றோம். சத்தியுகம் வந்து சூரிய வம்சம், திரேதா வந்து சந்திர வம்சம், அதெல்லாம் சூரியனும் சந்திரனையும் கடந்து வருகிறீர்கள்னு பரமாத்மா சொல்கிறார். இதுதான் அதோடைய ஆன்மீக அர்த்தம். ஆனால் இது அர்த்தமே தெரியாமல் கூட பரமாத்மா சொல்லும் போது ஏதோ சொல்கிறாரு, நமக்கு இவ்வளோதான் புரிஞ்சுது நினச்சி நம்ம பண்ணிட்டு போகல. அது புரியும் போது புரியும். ஆனால் நினைவு பண்ணும்போது நம்ம இப்படி தான் போகிறோம், ஆத்மா இப்படி போவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு சந்திரன் தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் சூரியன் தெரியும், அதுக்கப்புறம் தான் சூட்சும வதனம். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது நம்ம நிலைக்கு மேலே சந்திரன் இருக்குது, அதுக்கு மேலே சூரியன் இருக்குது, அதுக்கு மேலே சாந்திதாம் இருக்குது, அப்படி கிடையாது. சந்திரன் இங்கே இருக்கலாம், சூரியன் அங்கே இருக்கலாம், சாந்திதாம் நேராக இருக்கலாம். ஓகேவா? அது சொல்லும்போது இப்படிலாம் சொல்கிறோம், அவ்வளோதான். நமக்கு மேலே சூட்சுமவதனம் இருக்குது, அதுக்கும் மேலே சாந்திதாமம் இருக்குது. இது எத்தனையோ கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, இவ்வளோதான் நமக்கு தெரியும். பரமாத்மா அந்த டிஸ்டன்ஸ் எந்த வாணின்னு சொன்னது இல்லை. ஆனால் எப்படி பார்த்தாலும் கோடான கோடி கிலோமீட்டர் தள்ளி தான் சாந்திதாமம் இருக்குது. நான் ஆத்மாவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் பெரிய விஷயம் கிடையாது. 1 செகண்ட் அப்படின்னும் போது வீட்டுக்கு போய்டும், வீட்டில் அப்படின்றதுக்குள்ள எங்கள் சரீரத்தில் அம்மாவோட கருவில் வர முடியும். இது வந்து ஆத்மாவோட ஸ்பீடு. ஸோ கண்டிப்பாக அதனால் பண்ண முடியும். ஸோ என்னுடைய தாழ்மையான புரிதல் வந்து
கேள்வியெல்லாம் கேளுங்க. ஆனால் கேள்விக்குள்ளேயே போய் உதறாதீங்க. நிறைய பேர் இப்படி கூட இருக்காங்க. அதாவது கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு விடை கிடைக்கலன்னா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ராத்மா என்னை பற்றி கேள்வி கேட்டது தான் இது. ஒரு புள்ளி இங்கே இருக்கு, அப்படியே இழுத்துட்டுவே போறீங்க, இதே புள்ளியை எப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. நம்ம இது வந்து சயின்டிஃபிக்காக ஒரு விஷயங்கள் கதை சொல்லலாம். அது அவருக்கு நம்புற மாதிரி இல்லை. ராஜயோகம் ப்ராக்டிஸே பண்ணுறதில்ல அவர். இவருக்கு இதுக்கு எப்போ விடை கிடைச்சு, எப்போ ஒரு தெளிவடைஞ்சு, எப்போ ஒரு ராஜயோகம் கற்றுப்பாரு? அது பெஸ்ட் மெத்தட். ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவருக்கு வந்து விடை கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? பரமாத்மா படைச்சவர் நம்மகிட்ட இருக்கிறாரு. நம்ம கேள்வியோட ஆர்வத்தை பொறுத்து நமக்கு என்னைக்காவது நாள் டச் ஆகும், அதுக்கு விடையும் கிடைக்கும். அதுதான் கரெக்டாக இருக்கும் முடியுமே தவிர, சும்மா எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு புருஷார்த்தத்தை விட்டுட்டிங்கன்னா, கோட்டை விட்டிங்கன்னா, ஏன் எதுக்குன்னு கேட்டே நம்ம டைம் பாருங்களேன். பரமாத்மா சொல்கிறாரு, சங்கல்பம், அதாவது எண்ணங்கள் வந்து அதிகமாக உருவாகாமல் பார்த்துக்கங்க. அது ரெண்டுமே இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் உற்பத்தி பண்ணாதீங்க. நல்லதே வேணான்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, சரீரம் விட்டீங்க, என்ன ஆகும்? கர்மத்தீத்தெலாம் ஆக மாட்டீங்க. அந்த கோயில் கட்டுறதுக்காக திருப்பி பிறப்பு எடுக்கணும். நல்ல விஷயம்தான். ஆனால் என்னாச்சு, திருப்பி சரீரம் தான் எடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அப்படி தோணுதா, இறைவா நிறைய கோயில் வரணும்பா அப்படின்னு அங்கே சொல்லிட்டு வாய் முடியிருங்க. அடுத்த வேலையை பாருங்கள். உங்கள் வழியாக தான் நடக்கணும்னா தானே நடக்கும்ன்ற மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அது கிடச்சி ஆகணும், அது கிடச்சாதான் தூக்கமே வரும் அப்படின்னு இருக்காதீங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு தகவல். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ராஜீவ் பிரேம் 72ன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறீங்க தெரியும். புதுசாக நம்ம வந்து வெப்சைட்டு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, வெப்சைட்டு ப்ரோக்ராமு, பைத்தான் ப்ரோக்ராமு நிறைய பண்ணுறோம் இல்லையா. இதுக்காக premaanandan.digital அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணுற ப்ரோக்ராமிங் இப்போ எல்லா வீடியோலும் கடைசியில் சொல்கிறான்ல, இந்த சாஃப்ட்வேர் வேணுமா அந்த சாஃப்ட்வேர் வேணுமான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த யூடியூப் சேவை மக்கள் பார்க்குறவங்க எப்படி பார்க்கணும், ராஜயோகத்துக்கு தான் பார்க்குறாங்க. கடைசியில் இந்த கதை சொல்லும்போது கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இவங்க யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம சாஃப்ட்வேர் பற்றி சொல்கிறது நிறைய பேர் பார்த்துறேன். இது வரைக்கும் யாரும் சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா யாரும் அதை பற்றி கேட்டதே கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் பண்ணுவீங்களா, எனக்கு இது சாஃப்ட்வேர் பண்ணி கொடுப்பீங்களா, இது தெரியுமா, இதை பற்றி பண்ணி பார்க்கலாமா அப்படிலாம் வந்து யாரும் என்னை வந்து கேட்டதே கிடையாது. ராஜயோகம் பற்றி கேள்வி கேட்டவங்க மாதிரி இதில் கேள்வி கேட்டதில்லை. இப்போ நான் யூடியூப்பில் சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் இன்ஸ்டாகிராமில் மட்டும் வெறும் இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா premaanandan.digital அப்படின்னு தேடிங்கன்னா கிடைக்கும். விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.